இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு மிகப்பெரிய மாபெரும் முனிவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் இவர் அப்படின்னு பார்த்தா, இவருடைய காலம் அப்படின்றது என்ன அப்படின்னு யோசனை செஞ்சோம் அப்படின்னா, அது யுகங்களையெல்லாம் பல யுகங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு. சத்யுகமில் இருக்கிறாரு, திரேதாயுகத்திலையும் இருக்கார் இப்படின்னுட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த முனிவரை பற்றி யார் இவர் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய தென்னாட்டுக்கு ரொம்பவே சம்பந்தப்பட்டவர் தான் இந்த முனிவர். தென்னாட்டுக்கு காவிரி வந்தது அப்படின்னா இவருடைய மாபெரும் பணி இருந்தது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஸோ காவிரியை தந்த முனிவர் அப்படின்ன உடனே நம்ம அத்தனை பேருக்கும் ஞாபகம் வந்திருக்கும் அகத்திய முனிவர். இவரை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வசிஷ்டரும் சரி அகத்தியரும் சரி ரெண்டு பேருமே சகோதரர்கள். எப்படி அப்படின்னா, வருண பகவானுடைய சக்திகள் அத்தனையும் ஒரு குடுவையில் சேகரிக்கப்பட்டது. இப்படி இந்த சேகரிக்கப்பட்ட குடுவையிலிருந்து பிறந்தவர்கள் தான் அகத்தியரும் வசிஷ்டரும். அதனால தான் குடமுனி அப்படின்ற பேர் அகத்தியருக்கு இருந்தது. அப்போது அந்த காலத்திலேயே டெஸ்டியூப் பேபிஸ் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். இவங்களை பற்றின குறிப்புகள், அதாவது அகத்தியரை பற்றியும் அவருடைய மனைவியை பற்றின குறிப்புகள் ரிக்வேதத்தில் இடம்பெற்றிருக்கு. சத்யுகத்தில் அகத்தியரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சிவ பார்வதியுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. இப்பேற்பட்ட ஒரு சுபிக்ஷமான ஒரு காட்சியை நாம் அத்தனை பேரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரதகண்டத்திலிருந்து அத்தனை பேரும் வடக்கு நோக்கி போனாங்க. இப்படி வடக்கு நோக்கி போனால் என்ன ஆகும் அப்படின்னா, பூமியுடைய பாரம் தாங்க முடியாமல் வடக்கு தாழ்ந்து போயிடும், தெற்கு உயரும். இதனால் பூமியுடைய சமநிலை மாறும், பல பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னுட்டு சிவபெருமான் என்ன செஞ்சார் அப்படின்னா, அகத்தியரை கூப்பிட்டாரு. அகத்தியரை தெற்கு நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அதற்கான ரீசனையும் சொன்னார். அப்போது அகத்தியர் கேட்குறாரு, எனக்கு அப்போ சிவபார்வதியுடைய திருமணத்தை நான் பார்க்க வேண்டாமா, இப்பேற்பட்ட ஒரு அரிய காட்சியை நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ எங்கே இருக்கிறியோ அந்த இடத்துல இருந்தே லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு சிவபெருமான். அந்த காலத்திலேயே லைவ் டெலிகாஸ்ட்டும் அகஸ்தியருக்கு கிடைத்தது அப்படின்ட்டு சொல்லலாம். இப்படி அகத்தியர் தெற்கு நோக்கி பயணத்தை மேற்கொண்டார். தெற்கு நோக்கி வரும் பொழுது அகத்தியம் அப்படின்ற இலக்கண நூலை எழுதினது அகத்தியர் அப்படின்ற பல குறிப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு சித்தர் இவருடைய மருத்துவமும் ரொம்பவே மேலானது அப்படின்னுட்டும் குறிப்புகள் அதிகமாகவே நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்க, திருப்பியும் புராணத்துக்குள்ளே போவோம். சத்யுகத்தில் பார்த்தோம், சிவபார்வதியுடைய திருமணத்திற்காக தெற்கு நோக்கி பயணிச்சார் அகத்தியர் அப்படின்றத பார்த்தோம். இதுக்கப்புறமா சிவபார்வதியுடைய திருமணத்திற்கு அப்புறமா முருகப்பெருமான் பிறந்தார். முருகப்பெருமானுக்கு ஒரு மாபெரும் குரு தேவை அப்படின்ட்டு நினச்சாங்க. எதுக்காக அப்படின்னா, தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதி அப்படின்றவர் முருகப்பெருமான். அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு போர் பயிற்சிகளையும் அத்தனை வித்தைகளையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் அப்படின்ற முனிவரை சந்திச்சாரு முருகப்பெருமான். அப்படின்னுட்டும் அத்தனை போர்க்கலைகளும், அது மல்யுத்தமாக இருந்தாலும் சரி, வில்வித்தையாக இருந்தாலும் சரி, சிலம்பாட்டம் இருந்தாலும் சரி, அத்தனை வித்தைகளையும் போர் பயிற்சிகளையும் சொல்லி கொடுத்தவர் யார் அப்படின்னா அது அகத்திய பெருமான் தான். அகத்தியர் சொல்லுவார் ஒரு சமயத்தில், என்னுடைய மிகச்சிறந்த மாணவன் அப்படின்னு கார்த்திகேயன் அப்படின்ற முருகப்பெருமான் தான் அப்படின்ட்டு சொல்லுவார். இப்பேற்பட்ட மிகப்பெரிய போர் பயிற்சிக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, தேவர்களுடைய சேனாதிபதியான முருகன் மற்றும் தேவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து தேவ அசுர யுத்தத்துக்கு தயாரானாங்க. அசுரர்களுடைய ராஜ்யம் ரொம்பவே அதிகமானது. இதை ஒடுக்கணும், கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த போரும் ஏற்பட்டது. இந்த போர் ஏற்படும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, தேவர்களுடைய சக்தி அதிகமாக இருந்ததுனால அசுரர்கள் எல்லாருமே மயங்கி விழுந்தாங்க. ஒரு சமயத்தில் அசுரர்கள் அத்தனை பேரும் தப்பி பிழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி போய் எங்கே மறைஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு
கடலுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இப்படி கடலுக்கு அடியில் ஒளிஞ்சிக்கிட்டா எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்க எதுவுமே தெரியல. நேராக தேவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அகத்திய மாமுனிவர்கிட்ட ஏதானும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அகத்தியர் சொல்கிறாரு, அதுக்கு என்ன, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேனே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு முடிவுக்கு வந்தாங்க. கடைசியில் அந்த கடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் அத்தனையும் குடிக்கணும் அப்படின்னுட்டு அகத்தியர்கிட்ட கேட்க, அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரமாக சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது கேசவாய நமஹா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி குடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குடிக்கும் பொழுது அசுரர்கள் ஒளிஞ்சிருந்த அந்த சமுத்திரத்துடைய அத்தனை நீரையும் குடிச்சாச்சு. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அசுரர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னுட்டு தேவர்களுக்கு எளிதாக கண்டுபிடிச்சாச்சு. இதனால் தேவர்கள் அத்தனை பேரையும் கொன்னாச்சு. தர்மம் காக்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த மாதிரி ஏற்பட்டதுனால ஒரு பின் விளைவும் ஏற்பட்டுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த சமுத்திர தண்ணி அத்தனையும் குடிச்சாச்சு. இதனால் மழையும் சரியாக பெய்ய மாட்டேங்குது. இதுக்கப்புறமா தெற்கு பக்கம் ஃபுல்லாகவே வறண்டு போன ஒரு நிலைமை ஏற்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் ரொம்பவே வறட்சியால் கஷ்டப்பட்டாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போயிட்டாங்க. இதை பார்த்த உடனே அகத்தியருடைய நெஞ்சு தாங்குமா? என்ன பண்ணார் அகத்தியர்னா, தவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவம் பண்ணுறார். ஏங்க, குடித்த தண்ணி அத்தனையும் திருப்பி வெளியில் வந்துட்டா எளிதாக அது நிரம்பிட போகுது நீர்நிலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகம் வரும். இதே ஒரு விஷயத்தை தான் தேவர்கள் அத்தனை பேரும் கேட்டாங்க அசுரர்களுடைய வதத்திற்கு பிறகு. ஆனால் அகத்தியர் சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னா, தான் குடித்த அத்தனை தண்ணீரும் ஜீரணமாகிவிட்டது அப்படின்னுட்டார். இதனால் வெளியில் திருப்பி எடுத்துகிட்டு வர முடியல தேவர்களாலையும் அகத்தியரனாலையும். சரி, எப்படியாவது இந்த தெற்கு திசையில் வளமானதாக மாற்றணும் அப்படின்னுட்டு கடும் தவம் புரிகிறாரு அகத்தியர். என்ன ஆகுது பார்க்கலாம் நாளை. அனுஷியா மகேஷ், கிருஷ்ணகிரியிலிருந்து.